திருச்சியிலிருந்து மலேசியாவின் கோலாலம்பூருக்கு புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் 150 பயணிகள் உயிர் தப்பினர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்போம். தினேஷ் வணக்கம். இது தொடர்பாக விமான நிறுவனம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது? முழு விவரங்கள். வணக்கம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு வெளிநாடுகளிலான மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய், அபுதாபி, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான சேவைகள் இயக்கப்படுகிறது. இதே போன்ற உள்நாட்டு விமான சேவைகளாக சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு விமான சேவையானது இயக்கப்படுகிறது. இந்த நிலையில நள்ளிரவு 12:10 மணிக்கு திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏசியா விமானமா 150 பயணிகளுடன் மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் நோக்கி புறப்படுவதற்காக தயாராக இருந்தது. இந்த நிலையில் விமானம் புறப்படுவதற்கு முன்பாக விமான ஓட்டுநர் பைலட் விமானத்தை ஆய்வு செய்த போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை கண்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து விமானத்தில் அமர வைக்கப்பட்ட இந்த பயணிகள் அனைவரும் உடனடியாக தூதுவளை, கரிசலாங்கண்ணி, ஆடலோட பத்தி தெரியுமா? இங்க ஒருத்தர் இந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்த்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விமான நிலைய ஓய்வு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விமானத்தை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டனர். ஆனால் அதனை சரி செய்வதற்கான உதிரி பாகங்கள் இல்லாத காரணத்தினால் விமானத்தை சரி செய்யும் பணியில் தாமதம் ஏற்பட்டது. உடனடியாக ஓய்வு அறையில் அமர வைக்கப்பட்டிருந்த பயணிகள் அனைவரையும் தனியார் விடுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விமான நிறுவனம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கோளாறான இந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் விமான நிறுவனத்தின் சார்பில் இன்றைய தினம் வரவழைக்கப்பட்டு இன்று நள்ளிரவு மீண்டும் அந்த விமானம் மூலம் தற்போது இருக்கக்கூடிய செல்ல இருந்த பயணிகள் அனைவரையும் இந்த விமானத்தின் மூலம் மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு சில பயணிகள் மற்றும் அந்த விமான டிக்கெட்டை ரத்து செய்துள்ளனர். இதன் காரணமாக அந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாகவே அந்த தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்ததன் காரணமாக 150 பயணிகளுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் விமான நிலையத்தில் மிகப்பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ்.